நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையேயான கப்பல் சேவையை தொடங்குவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நாளை முதல் கப்பல் சேவை தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையேயான கப்பல் சேவையை தொடங்குவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன், மீண்டும் என்ன சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது? ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கு? கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் காணொலி காட்சி மூலம் நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் தொடங்கப்பட்டது. பின்னர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் இந்த மாதம் 13ஆம் தேதி சிவகங்கை என்ற பெயர் கொண்ட வேறொரு கப்பல் நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் கப்பல் இயக்குவதற்கான அனுமதி மற்றும் நாகை கப்பல் வருகையின் தாமதம் காரணமாக கப்பல் சேவை துவங்குவதில் திட்டமிட்ட தேதியில் கப்பல் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் மே 13 முதல் 16 வரை பயணம் செய்த பயணிகளின் பயண தேதியை 17ஆம் தேதி மாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் 19ஆம் தேதி நாளை மாற்றம் செய்த நிலையில் இதுவரை நாகை துறைமுகம் கப்பல் வராத நிலையில் நாளை 19ஆம் தேதி வரை பதிவு செய்த பயணிகள் அந்த கட்டணத்தை திரும்ப பெற அவர்களது மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளலாம் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியர்களுக்கு விசா கிடையாது என அந்நாட்டு அரசு தெரிவித்த காரணத்தால் இந்த கப்பலில் இலங்கை செல்ல பாஸ்போர்ட் மட்டுமே போதுமானது. இதனால் ஆர்வத்துடன் இலங்கை செல்ல முன்பதிவு செய்து வந்த நிலையில் நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக ரத்தாகியுள்ளது. பலமுறை தேதி மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் திட்டமிட்டபடி நாளை 19ஆம் தேதி கப்பல் இயக்குவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கப்பல் இயக்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அந்நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. கப்பல் சேவை தொடங்கும் தேதி மாற்றம் காரணமாக முன்பதிவு செய்த பயணிகள், வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேதி மாற்றம் காரணமாக கப்பலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த சுற்றுலா பயணிகள், வணிகர்கள் அனைவருமே மீண்டும் இதை இயக்குவதற்கு உரிய மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால் இரு நாட்டு உறவுகள் வலுப்பெறும், வணிகமும் மேம்படும் என தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகா, நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக மீண்டும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு பணிக்காக கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணுவர்தன். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.